ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மகாநதிசில் வந்து என்ன நடக்குதோ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுக்கு வந்து பர்த்டே இல்லையா. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட பொண்ணு வந்து வந்திருக்காங்க. நம்ம காவேரிக்கும் பொண்ணு தான் இருந்தாலும் இப்போ வந்து மறந்துருக்காங்களே அசோரின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கங்கா வந்துட்டு சொல்கிறாங்க காவேரி கிட்ட இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அழகாக இருக்கார், இப்போ சார் நீ அவரே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா என்ன அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம கங்கா காவேரி இருந்துட்டு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை வேறு இருக்குது, எப்படி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எப்படி இருந்தா என்ன, இப்போ சிங்கிளாக தானே இருக்கார் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னே ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கார்ல, லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனா அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு வந்து நான் வரல, நான் இங்கேயே இருக்க போகிறேன், நிலா கூட விளாண்டுட்டு இருக்க போகிறேன் ஜாலியாக அப்படின்ட்டு வந்து நம்ம கங்கா பொண்ணோட வந்து விளாட்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்துக்கிறாங்க. நம்ம காவேரின்ற பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கிளம்புறக்கா வந்து காருக்கு வந்து கார் ஏற வராரு. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு கங்காக்கிட்டேயும் யமுனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பொண்ணு என் தங்கச்சி பொண்ணை நாங்கள் பார்த்துக்கிற மாட்டோமா மாமா அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காவேரின்னு வந்துடாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே தூங்கி வந்து அவங்க பொண்ணு கூட தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா